ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட ஃப்ராங்க்லின் பேசுகிறேன். இன்னைக்கு ஹைட் அண்ட் சீக் விளையாடுறதுக்காக ஒரு வித்தியாசமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கூட யார் யாரெல்லாம் வந்திருக்கான்னு பார்த்துடலாம். சின்சான் வந்திருக்கான், பட்லு வந்திருக்கான், மோட்டு வந்திருக்கான், பென்டென் வந்திருக்காரு, டோரிமான் வந்திருக்காரு, சிங்கம் சார் வந்திருக்காரு, ஜான் த டான் வந்திருக்கான். இவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க போகிறது நான் தான் உங்கள் ஃப்ராங்க்லின்னு. முதல்ல நான் இடத்தெல்லாம் சுற்றி காமிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒளியறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒரு வீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே எங்கனாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம். இது பாருங்க, இங்கெல்லாம் எங்கனாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம். எவ்வளோ பெரிய இடம் பாருங்க, இங்கெல்லாம் எங்கனாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம். இதை தாண்டி இந்த ஃபேக்ட்ரியிலே ஒளியறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இது பாருங்க, கொஞ்சம் பழைய ஃபேக்ட்ரி தான், ஒளியறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது பாருங்க. இங்கெல்லாம் நீங்கள் எங்கனாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த படிக்கட் மூலியமாக இங்கெல்லாம் ஏறி வந்துக்கலாம். பைப் லைன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் ஏறி வந்துக்கலாம். இங்கே எங்கனாலும் போய் இவங்க ஒளியணும்னா ஒளிஞ்சுக்கலாம். நான் தான் இவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிக்க போகிறேன். ஆனால் இங்கே ரொம்ப லாங்லலாம் போய் ஒளிஞ்சுக்கலாம்ல, அதனால எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக தேவை ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, ஆளுங்க பேசிக்கிட்டே வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இதோ எவ்வளோ பெரிய இடம்ன்றதை உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சிருப்பேன். இங்கே எங்கனாலும் போய் அவங்க ஒளிஞ்சுக்கலாம். ஒளியிறவங்கள நான் தான் தேடி கண்டுபிடிக்க போகிறேன். முதல்ல இவங்க கிட்ட நம்ம விஷயத்தெல்லாம் சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம கேமை விளையாட ஆரம்பிப்போம். நான் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லும் போதே நீங்களாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம கேம் விளையாடுறது தானே, உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வழக்கமாக நம்ம வர இடத்த விட கொஞ்சம் பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம். அதனால நான் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துப்பேன். நீங்கள் எங்கனாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம். நான் இந்த வாட்டி ஒரு 200 வரைக்கும் கூட எண்ணுறேன், நீங்கள் அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்க. இப்போ நான் கண்ணை பொத்துறதுக்கு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே போய் கண்ணை பொத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம், அவனுங்க ஒளிஞ்சுப்பாங்க. எங்கே போய் கண்ணை பொத்தலாம்? இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்கள், இங்கே போய் கண்ணை பொத்தலாமா? கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி நம்ம 200 வரைக்கும் எண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4. கண்ணா, நான் தான் உங்க சிங்கம் பேசுறேன் கண்ணா. நான் எங்க போய் ஒளியுறது கண்ணா? பெரிய இடமா இருக்கு, ஆனா எங்க ஒளியுறதுன்னு தெரிய மாட்டேங்குது கண்ணா. இங்க ஒரு படிக்கட் போது, ஏறி பார்க்கலாமா கண்ணா? ஓகே கண்ணா. இப்ப ஐயோ, படிக்கட்ல ஏறாம வேற பக்கம் ஓடிட்டு இருக்கேன். ஓகே, வந்துருச்சு. படிக்கட்டுல ஓடுவோம். ஓடு 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 ஓடு. எப்ப என்ன படிக்கட் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. எங்க திருப்பதி படிக்கட்டை விட அதிக படிக்கட்டா இருக்கும் போலி. எங்க இது எங்க போய் ஒளியுது? ஓகே, இங்க வந்துட்டோம். இங்க நிறைய பைப் லைன்ஸ்லாம் போகுது. இல்லெல்லாம் ஏறலாமா? ஐயோ, நம்மளுக்கு ரிஸ்க்குங்க இது. ஐயோ, ஏறிட்டேன். விழாம அந்த சைடு போயிடணுங்க. விழுந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு போலீஸ்காரன் எனக்கே இவ்வளவு பயமா இருக்கு. ஃப்ராங்க்லின் இங்கெல்லாம் வரமாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பயத்துல வராம விட்டுருவான். நம்ம தப்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க எங்கேயாவது போய் ஒளிஞ்சுப்போம். இருங்க. ஐயோ, அப்பா, நல்ல வேலைப்பா, எங்கேயும் விழல. இங்க எங்க எங்க ஒளியுது ஃப்ரெண்ட்ஸ்? ஓப்பன் ஸ்பேஸா இருக்கு. இங்க ஒளிஞ்சா மாட்டிப்பனே. சரி, அவன் மேல ஏறி வந்தாதானே நம்ம மாட்டுறதுலாம். அவன் ஏறியே வரமாட்டான், நம்ம தப்பிச்சுக்கலாம். இங்க ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா இருக்கும். கண்ணா, நான் இங்கதான் கண்ணா ஒளிய போறேன். பாப்போம் அந்த ஃப்ராங்க்லின் என்ன கண்டுபிடிக்கிறானான்ட்டு. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டோரிமான் பேசுகிறேன். அந்த சிங்கம் சார் என்னடானா பைப்பில் ஏறி வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இவருங்க மேலே இந்த பைப்பில் ஏறி போனாருங்க. பயங்கரமான ஆள் தான் நம்ம சிங்கம் சார். நம்ம அந்தளவுக்குலாம் ரிஸ்க் எடுக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே எங்கேயாவது ஒளிஞ்சிக்கலாம். முதல்ல அவன் எங்கே கண்ணை பொத்தியிருக்கான்றதை பார்த்துருவோம். இங்கே தான் எங்கேயோ போனான். ஃப்ராங்க்லின் இங்கே தாங்க கண்ணை பொத்திட்டு இருக்கான். இன்னுங்க அதுக்குள்ளே 40 45 எண்ணிட்டு இருக்கான். ஐயோ, சீக்கிரம் ஒளியணுங்க, அப்போ தான் மற்றவங்க ஒளிய முடியுங்க. எங்கே ஒளியுது இங்கே பாருங்களா, ஆளுங்க பேசிகிட்டு இருக்காங்க. எங்கேனாலும் போய்க்கலான்ற மாதிரி சொன்னானே, எங்கே ஒளியுது? ஐயோ, போகிறதுக்கு நிறைய இடம் இருக்குது, ஒளியறதுக்கு தாங்க இடம் இல்லை. ஐயோ, கீழே விழுந்தோன்னா அவ்வளோதாங்க. கீழே விழாமல் ஓடணும். இங்கே ஐயோ, தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, கரைக்கு வந்துடலாம். நல்ல வேலை, ஆழம் கம்மியாக இருக்குது, தப்பிச்சேன். இங்கே ஒளிஞ்சிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கீழே இந்த பிரிட்ஜுக்கு கீழே ஒரு இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒளிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒளிஞ்சா மாட்ட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட மோட்டு பேசுகிறேன். யார் யார் ஒளிஞ்சிருக்கா? நம்ம சிங்கம் சார் ஒளிஞ்சிருக்காரு, டோரிமான் ஒளிஞ்சிருக்கான். சிங்கம் சார் வித்தெல்லாம் காமிச்சாரு, நான் பார்த்தேன். இந்த டோரிமான் பையன் எங்கே போனான்னு தெரியல. இன்னும் இவங்க 4 பேர் ஒளியணுமா? சரிங்க, நம்ம முதல்ல ஒளியறதுக்கு போயிடலாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, எப்போங்க இவங்க வேலை பார்ப்பாங்க? நம்ம எங்கே ஐடென்சிக்கு விளையாட வந்தாலும் சரி, இவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, வேலையை பார்க்க மாட்டுறாங்கங்க. சரி, நம்ம போய் ஒளிவோம். இது பாருங்க, இங்கே ஒரு 3 பேர் நின்று எப்போ பாரு பேசிக்கிட்டே தாங்க இருக்காங்க இவனுங்க. சரி, நம்ம இங்கே ஒளிஞ்சுக்கலாமா? ஐயோ, இந்த இடத்துக்குள்ளே போக முடியலைங்க, என்னால் பூந்து போயிடலான்னு நினச்சேன், போக முடியல.
வேற எங்கேயாவது ஒளியலாமா? வேற எங்கேயாவது ஒளியலாமா? வேற எங்கே ஒளியுது? இருங்க, ஏதாவது நமக்குன்னு இடம் அமையாமையா போயிடும். நமக்குன்னு நிச்சயமாக ஒரு இடம் இருக்கோங்க, அந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கலாம். அந்த பாருங்க, இங்கே 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஏய், எப்போதான்டா வேலை பார்ப்பீங்க நீங்கள்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒளிஞ்சுக்கலாமா? இங்கே ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உள்ளே வந்தாச்சு, இங்கே ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அவன் கண்டுபிடிக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஐயோ, என்ன ஃப்ரெண்ட்ஸ், அங்கே அந்த இடமே வழுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் சருவல் பகுதியாக வழுக்குது. ஜான் த டான். யார் இன்னும் ஒளியணும்? இவனுங்க 3 பேர் தான் இன்னும் ஒளியணுமா? நம்ம எங்கே ஓடி ஒளியுறது? இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலான்னு சொன்னான்ல அவன். ஆமாங்க, இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் எங்கேயாவது ஒளிஞ்சுப்போம். ஐயோப்பா, நான் இவ்வளோ பெரிய இடமா இருக்குது, எங்கன்னு போய் ஒளியுறது? ஐயோ, ரொம்ப குப்பையாக இருக்குங்க இந்த இடம். ஐயோ, இந்த அடியில் போய் ஒளிஞ்சுக்கலாமா? ஐயோ, படிக்கட்டு க்ளோஸ்டாக இருந்தால் நம்ம மாட்ட மாட்டோம். படிக்கட்டு ஓப்பனாக இருக்குங்க, தெரியுமா? பரவாயில்லங்க, இங்கேயே ஒளிஞ்சுப்போங்க. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பென் 10 பேசுகிறேன். இன்னும் யார் ஒளியணும்? சின்சான்னு இந்த மோட்டு பைய ஒளியணுமாங்க. நம்ம எங்கே ஒளியுறது? ஃப்ராங்க்லின் இங்கே தானே கண்ணை பொத்த போனா? ஆமாங்க, இங்கே தாங்க கண்ணை எண்ணிட்டு இருக்கான். 160 வரைக்கும் எண்ணிட்டாங்க. ஐயோ, நம்ம ஒளியணுமே சீக்கிரமா. தண்ணி 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 இங்கே இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. இங்கே எங்கேயாவது ஒளியலாமா? அங்கே யாரோ நின்றுட்டுருக்காங்க. அங்கே யாருங்க நின்றுட்டுருக்கா? நம்ம கூட்டத்தில் எவனோ தான் நின்றுட்டுருக்கானா, இல்லை வேறு யாரோவா? வேறு யாரோங்க. நான் கூட நம்ம கூட்டத்தில் யாரோ நின்றுட்டுருக்காங்கன்னு நினச்சேங்க. ஜாகிங் ஓடிட்டுருக்காருங்க அவர். இது பாருங்களேன், ஜாகிங் ஓடிட்டுருக்காரு. நம்ம இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சுப்போங்க. ஐயோ, இங்கே அந்த முனையில் போய் ஒளிஞ்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ராங்க்லின் இவ்வளோ தூரம் ஓடி வருவான்றீங்க. வந்தால் நம்ம மாட்டிப்போம், பட் அவன் வரமாட்டான் இவ்வளோ தூரம். பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், லாங்கில் இருந்து பார்த்தா தெரிய மாட்டோம், ஒளிஞ்சுக்கலாம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட மோட்டு பேசுகிறேன். நானும் சின்சானும் தான் இன்னும் ஒளியணுமா? சிங்கம் சார் மட்டும்தாங்க மேலே போயிருக்காரு, மற்றபடி யாருமே மேலே போகலங்க. சிங்கம் சார் தான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக மாட்டுவார் போல். ஏன்னா மேலெலாம் அவ்வளோ சீக்கிரம் அவன் தேட போக மாட்டாங்க, கீழே தான் அவன் தேடிட்டு இருப்பான். கீழே ஒளிஞ்சிருக்க நாங்கள் தான் மாட்டுவோம், சிங்கம் சார் மாட்ட மாட்டார். சிங்கம் சார் மாதிரி நானும் ஃபிட்டாக இருந்தேன்னா செம்மையாக ஒளிஞ்சிருப்பேன். இது பாருங்க, இந்த தொப்பியை வச்சுட்டு என்னால் ரொம்ப தூரம் ஓடவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஒளியுறதுனே தெரிய மாட்டேங்குது. எங்கே தான் ஒளியுறது ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் ஏதாவது நல்ல இடம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, தண்ணிக்குள்ளே விழுந்துடும். ஐயோ, கொஞ்சம் தான் தண்ணிக்குள்ளே விழுந்துடும். ஐயோ, தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேனே, கரைக்கு வந்துடுவோம். சே, கொஞ்சம் அசந்தான் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன் பார்த்தீங்களா? எங்கே ஒளியுறது ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே ஒளிஞ்சிக்கலாமா? ஆமாங்க, மேலே இருந்து பார்த்தா நான் தெரிய மாட்டேங்க, இங்கே ஒளிஞ்சிக்கலாங்க. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சானா உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இன்னும் வீடியோக்கு லைக்கு போடாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தான் கடைசியாக ஒளியணுமா? அவன் எத்தனை நம்பர் வரைக்கும் எண்ணிட்டு இருக்கான்றதை பார்த்துருவோம். 185 கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் 15 செகண்ட் தாங்க எனக்கு ஒளியறதுக்கு டைம் இருக்குது. ஐயோ, எங்கே ஒளியுறது? 15 செகண்ட் தான் டைம் இருக்கே. சே, எல்லாரும் ஒளியறதுக்கு டைம் லேட் பண்ணிட்டாங்கங்க. எனக்கு ஒளியறதுக்கு நேரமே இல்லை. எங்கே ஒளியுறது? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சுப்போமா? பைப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்போமா? அவன் வந்துடுவான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒளியை லேட் பண்ணோன்னா அவன் வந்துடுவான். இந்த பைப்புக்கு பின்னாடி ஒளியறதுக்கு ஒளியாமே இருக்கலாம். இங்கே செடி இருக்குது பாருங்கள், இந்த செடியில் போய் பூந்துப்போங்க. நமக்கு எப்போவுமே செடி தான் நல்லா ஹெல்ப் பண்ணுது. இந்த செடியில் போய் பூந்துப்போம். ஐயோ, அந்த சைடே வந்துட்டேனா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், சின்ன செடி போலையே. இருங்க, டாப் ஆங்கிளுக்கு வந்துப்போம். தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். 198, 199, 200 வருகிறேன். அந்த சின்சான் பைய கடைசியாக நம்ம காதுகிட்ட ஏதோ பேசிட்டு போனால், என்ன பேசினான்றது சரியாக கேட்கல. சரி, நம்ம எங்கேருந்து தேட ஆரம்பிப்போம்? இங்கெல்லாம் ஒழிய மாட்டாங்க. இவ்வளோ பக்கத்துலேயே ஒழிய மாட்டாங்க. இந்த ஃபேக்ட்ரியை யூஸ் பண்ணனா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். எவனாவது ஒருத்தனாவது இங்கே ஒளிய போயிருக்க வாய்ப்பு இருக்குது. யாருன்னு கண்டுபிடிப்போம். யார் ஒளிய போயிருப்பா இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே? ஸ்டோர் ரூம் மாதிரி இது. அதான் அந்த பழைய பொருள்லாம் போட்டு வைக்கிற இடம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க போலங்க. எங்க துண்டா தெரியுறாங்க. நம்ம ஜான் த டான் இங்கே தான் ஒளிஞ்சிருக்கான், தெரியுதா? இது பாருங்க, இங்கே தான் ஒளிஞ்சிருக்கான். டே ஜான் த டானு, இங்கே போய் ஒளிஞ்சியா? துண்டா மாட்டிக்கிட்டப்போ ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம்
ஒளியறதுக்கு வாட்டமாக இல்லைங்க. இங்கே படிக்கட்டு இருக்கு, மேலே எவனது ஒளிஞ்சிருப்பானா? ஐயோ கீழே வந்துட்டேனே நானே, மேலே போகிறதுக்கு பதிலாக. இருங்க, இன்னுங்க அந்த படிக்கட்டில் ஏறலாம் முடியாதா? ஏற முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னால் படிக்கட்டில். அது படிக்கட்டு சும்மா பேருக்கு வச்சுருக்காங்க, நம்மளால ஏற முடியல. ஐயோ அவன் அடிக்க வரானா? ஐயோ கோச்சிக்கிட்டாங்க. ஐயோ ஜாந்தட்டா நீ எங்கடா போற? அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஜாந்தட்டா நீ எங்கடா போற? ஐயோ நான் இடிச்சல, அதில் கோச்சிக்கிட்டான் போலங்க. ஐயோ ஜாந்தட்டான் சார்ரா சார்ரா. எங்கங்க அங்கே போயிட்டு திரும்பி வரான். அவன் என்னமோ சோகமாக நடந்துட்டு இருக்காங்க, நம்ம தெரியாமல் தள்ளி விட்டதுக்கு அவன் கோச்சிக்கிட்டான் போல. சரி நம்ம மற்றவங்கள கண்டுபிடிக்க போவோங்க. அவன் கோச்சிக்கிட்டோம், நம்ம அப்புறமா சமாதானம் பற்றிக்கலாம். வேற எங்கெங்க போய் செக் பண்ணுறது? இந்த இடத்துல ஒருத்தன் தான் ஒளிஞ்சிருக்கான். வேற 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 இடத்துலலாம் செக் பண்ணுவோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓடி போய் செக் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரிலாம் ஆடி அசைஞ்சு செக் பண்ணோன்னு இங்கே ஒருத்தனையும் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே இந்த சைடு எவனது போயிருப்பானா? இந்த சைடு ஐயோ தண்ணி இருக்குது, பார்த்து போனோம். ரைட்டு, நல்ல வேலை அடிப்படாமல் போயிட்டேன். இங்கெல்லாம் யாராவது ஒளிஞ்சிருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? லாங்கில் இருந்து பார்த்தாலே யாராவது தெரியுவாங்க, அப்படி தெரிஞ்சால் கண்டுபிடிக்கலாம். இங்கே ஒருத்தர் ஓடிட்டுருக்காரு. ஜாகிங் மாதிரி ஓடுவாங்க போலங்க இந்த இடத்துல. ஒருத்தன் பாருங்களேன், ஷர்ட்டு எதுவுமே போடாமல் ஓடிட்டுருக்கான். இது பாருங்க டவுசரோடு ஓடிட்டுருக்காங்க இந்த பையன். இங்கே யாரா இருக்கிற மாதிரி தெரில ஃப்ரெண்ட்ஸ். இங்கே யாராவது தெரியுறாங்களா? ஏங்க அந்த இடத்துல யாரோ தெரியுறாங்கங்க. அது பென்டென் ஒளிஞ்சிருக்கான் பாருங்க. பென்டென்னு நீ தான் செகண்ட் அவுட்டுப்பா சொல்லியாச்சுங்க பென்டென் கிட்ட. சரி நல்ல வேலை இங்கே வந்ததுக்கு இந்த பென்டென் பையில கண்டுபிடிச்சோம். வேற 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 எங்கே தாங்க மற்றவங்களாம் ஒளிஞ்சிருக்காங்க? மற்றவனுங்க எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியலையே. இந்த இடத்துல தான் எவனாவது ஒளிஞ்சிருக்கானா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் நான் ஓடி வரும்போது பார்க்க முடியாது, நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. எவனாவது ஒளிஞ்சது அங்கே எவனாவது ஒளிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குங்க. அங்கே பழைய ட்ரம்மு மாதிரி இருக்கு பாருங்க, இருங்க போய் பார்ப்போம். ஐயோ எதிரிப்புடி. இங்கே பழைய பொருள் மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்கல்ல, இங்கே கூட இவனுங்க ஒளிஞ்சுப்பாங்க. அப்படியே அவனது ஒளிஞ்சிருக்கானா? இல்லைங்க ஒளிஞ்ச மாதிரி தெரிலங்க. நம்ம தான் தேவையில்லாமல் தப்பான சைடு வந்துட்டோம். வேறு திரும்பி அந்த கரைக்கு போயிடுவோம். அந்த கரைக்கு. ஐயோ ஐயோ என்ன உள்நீச்சல் அடிச்சிட்ருக்கான் இவன். மேலே வாடா. ஐயோ என்னங்க இவன் மேலே வர மாட்டான். ஃப்ராங்க்லின் மேலே வா ஃப்ராங்க்லின்னு. ஐயோ ஃப்ராங்க்லினை மேலே வர வைக்க. மேலே வந்துட்டாங்க. எப்பா எப்பா சரி ஃபுல்லாக நனைஞ்சிருச்சுங்க. இவனுங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு எனக்கு. இருங்க இந்த இடத்துல ஏற முடியுமா? பெரிய பகுதியாக இருக்கே, ஏற முடியலங்க. ஐயோ இப்போ நான் எப்படி மேலே ஏறுவேன்? இந்த இடம் முழுக்க தண்ணியாக இருக்கே. எங்கே ஒரு வில்லங்கமான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சரி இங்கே போவோம். இங்கே கொஞ்சம் தண்ணியாக தானே இருக்குது, இந்த பகுதியில் போவோம். இங்கே எவனாவது ஒளிஞ்சிருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கே எவனாவது ஒளிஞ்சிருக்கானாங்க? இங்கே எவனாவது ஒளிஞ்சிருக்கானா பாருங்கள். எவனாவது சிக்குவாங்க இந்த பகுதியிலலாம், கண்டிப்பாக ஒளியுவாங்க. இந்த இடத்துலலாம் பாருங்கள், எவனாவது சிக்கிறானா பார்த்துக்கிட்டே போவோம். இந்த இடத்துல யாரும் காணும். எங்க இங்கே மோட்டு பையன் இருக்கான் பாருங்க. மோட்டு பையன் மாட்டிக்கிட்டான். ஓகே மோட்டு அவுட்டு. வேறு இந்த பகுதியில் வேறு யாராவது இருக்காங்களா? ஐயோ இங்கே இருக்கான் பாருங்க, டோரிமான் இருக்கான் பாருங்க. ஸோ டோரிமான் அவுட்டு. இன்னும் நம்ம சிங்கம் சேரெல்லாம் கண்டுபிடிக்கணும், பட்லுவை கண்டுபிடிக்கணும், சின்சானை கண்டுபிடிக்கணும். அவனுங்களாம் எங்கே ஒழிச்சிருக்காங்கன்னு தெரியலையா. இருங்க ஏற முடியுதா பார்ப்போம். இன்னும் ஏற முடியலங்க என்னால். எங்கே தான் நான் போய் ஏறுறது மேலே? இங்கே படிக்கட்டு வச்சுருக்காங்க பாருங்க. இந்த படிக்கட்டில் தான் போய் ஏறணும் போலங்க. இது பாருங்க படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் ஏறணும் போல். ஏறு பா. இவனுங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எத்தனை இடத்துல நனைய வேண்டியதாக இருக்குது பாருங்களேன். என்னப்பா இவனுங்க இப்படி பண்ணுறாங்க. சரி மற்றவங்க எங்கே? சிங்கம் சேரை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பட்லுவை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் சின்சானை கண்டுபிடிக்கணும். இவனுங்களாம் எங்கே ஒழிஞ்சிருக்காங்க தெரியலையே. பட்லு பையன் எங்கே ஒழிஞ்சிருப்பான்? பட்லு பையன் எங்கே ஒழிஞ்சிருப்பான்னு தெரில. எங்கே தாங்க ஒழிஞ்சிருக்காங்க இவனுங்க? இங்கே யாராவது இருக்காங்களா? அந்த செடிக்கிட்ட யாரோ இருக்க மாதிரி இருக்குது. ஆளுங்க இருக்காங்களா? ஆளுங்க வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே எது பாருங்களேன், ரீடிங் எடுக்கிறாங்கங்க. ரீடிங் எடுக்கிற வேலை பார்த்துட்ருக்காங்க. அதுதான் இந்த செடிக்கிட்ட யாரோ இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுங்க. இந்த செடிக்கிட்ட யாரோ இருக்காங்கங்க. இந்த செடிக்கிட்ட யாருமே இல்லையா?
இல்லைங்க ஏங்க செடிக்கிட்ட இந்த சின்சான் இருக்காங்க. சின்சானு, டேய் சின்சானு, நீ இங்கே தானே இருக்க, கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பாருங்க குள்ளமாக தெரியுறான் பார்த்தீங்களா சின்சானு. சின்சான் தாங்க இருக்கான், கண்டுபிடிச்சிட்டேங்க. இன்னும் யாரை கண்டுபிடிக்கணும், பட்லுவெல்லாம் கண்டுபிடிக்கணும். பட்லு எங்கே ஒளிஞ்சிருப்பான்? இங்கே இந்த இடத்துல, இங்கே இந்த இடத்துல இன்னும் செக் பண்ணல. இந்த வண்டிக்கு பின்னாடி செக் பண்ணலாமா? வண்டிக்கு பின்னாடி அவனாவது ஒளிஞ்சிருக்கானா? வண்டிக்கு பின்னாடி யாரும் ஒளியல. இங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட கேட்கலாமா? வேணாங்க, நம்மளே தேடுவோம். இங்கே யாராவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தேடுவோம். இங்கே டேங்க்கு, பெரிய டேங்காக இருக்குது. இங்கே யாரும் இல்லை. எங்க பட்லு இருக்காங்க. பட்லு இங்கே தான் இருக்கான். பட்லுவை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மீதி இருக்கிறது யாருங்க? அந்த சிங்கம் சார் தாங்க. சிங்கம் சார் எங்கே போனார்? நம்ம இன்னும் மேலெலாம் செக் பண்ணவே இல்லைல்ல. மேலே கூட ஒளிஞ்சிக்கலான்ற மாதிரி நம்ம சொன்னோம். இந்த சிங்கம் சார் இவர் ஃபிட்டாக இருக்கிறத காட்டுறதுக்காகவே மேலே கூட ஒளிய வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்னும் மேலே தான் செக் பண்ணாமல் இருக்கோம். மேலே செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இடத்தையும் கவர் பண்ணிட்டோம். இருங்க மேலே பார்ப்போம். மேலே கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் யாரும் காணோம். பட் அந்த சிங்கம் சார் மேலே தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பார். நம்ம மேலே போய் அவரை கண்டுபிடிக்கலாம். பா, என்ன படிக்கட்டில் இவ்வளோ ஸ்லோவாக போகிறான்? ஸ்பீடாக போடா. சிங்கம் சாரை கண்டுபிடிக்கணும். ஓகே ஃப்ராங்க்லின் இங்கே வேறு இந்த சைடு எங்கேயாவது போயிருப்பாரா? இந்த சைடு ஏங்க இங்கேருந்து பார்த்தா எதுவுமே தெரிலங்க. சிங்கம் சார் தெரியறாரு உங்களுக்கு? தெரில, எனக்கு எங்கேயும் தெரில. சரி, இந்த பைப்பில் ஏறுவோமா? எப்பா, ஐயோ கொஞ்சம் தான் விழுந்துருவாங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கவனமாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களா எப்படி இருக்கு பைப்புன்ட்டு. ஐயோ, இந்த சிங்கம் சார் இங்கெல்லாம் எப்படி ஏறி வந்தாருன்னு தெரியலையே. ஐயோ, எங்க கொஞ்சம் அசைஞ்சாலும் விழுந்துருவோம் போலையே. விழுந்தனா நான் சட்னி தாங்க. விழாமல் போனோங்க. எப்போ இந்த இடத்துலலாம் யாருங்க ஒளிஞ்சிருப்பா? எப்பா, நல்ல வேலை சேஃபாக லேண்ட் ஆகிட்டேன். இங்கே யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே அது பாருங்க, சிங்கம் சார் இந்த மாதிரி இடத்துல தான் ஒளியுவார்னு எனக்கு தெரியும். சிங்கம் சார், நீங்கள் தான் 7வது அவுட்டு சார். சூப்பரான இடத்த தான் கண்டுபிடிச்சி ஒளிஞ்சிருக்கீங்க. என்ன, இந்த பக்கம் ஒளிஞ்சிருந்தீங்கன்னா கூட என்கிட்ட மாட்டியிருக்க மாட்டீங்க. வேற ஒரு பக்கம் ஒளிஞ்சு என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 7 பேரையும் இந்த கேமில் கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுப்போம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாய்.